பரலோக சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலையில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இருக்க கால சாதம் கரடு தடையெல்லாம் கிடைத்து பங்குற மக்களை ஆசீர்வதியும். பதிவு செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அநேக மக்கள் கேட்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். நேருமுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழி 8:17 வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நான் அதிகாலையிலே கர்த்தரை தேடுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். நிறைய நேரம் ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற, அதுவும் எப்போ தேடணும்? அதிகாலமே. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பல நேரங்களில் ஆண்டவரை தேடாமலே மற்ற எல்லாம் தேடி கிடைக்காத பட்சத்தில் தான் ஆண்டவரை தேடும். இப்படி தான் நம்முடைய பழக்கம். ஒரு பொருளை காணா கூட ஆண்டவரை தேடுறது, அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. எல்லாவற்றையும் தேடிட்டு கிடைக்கலன்னா அது பெரிய சபா கிடைக்க பண்ணுங்க. முதல்ல நீங்கள் தேட வேண்டியது ஆண்டவர் சமூகம். கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவனுக்கு முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் கண்டுகொள்கிறான். கர்த்தரை கண்டுகொள்கிறான். அதில் நம்ம மரியாளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அதிகாலையில் தேடுகிற அனுபவம், அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவரை கண்டுகொள்ளுங்க. அவரை பார்த்துட்டா முழு ஆசீர்வாதமும் சுதந்திரிக்கிறோம். இப்போ முதலாவது ஆண்டவரை கண்டுகொள்ள, முதலாவது ஆண்டவரோடு காலை எந்திரிச்சு, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியாக இருந்தவர், காலை 5 மணிக்கு யாராவது ஒருத்தர் அவர் பார்க்க போனால் அவர் யாரோட பேசி கொண்டு இருக்க மாதிரி இருந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்து, அதுக்கு பிறகு அவர் பேசி முடித்து ஜெபம் பண்ணி முடித்த பிறகு உள்ளே போய் பார்த்தா ஒருவருமே இல்லையா. அவர் கேட்டாராம், யாரோடு இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஆண்டவரோட பேசுவேன். ஒரு சாதாரண மரவெட்டி பிழைக்கிற குடும்பத்தில் பிறந்தவன் நான். எங்கள் பாட்டி காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரோட பேசாமல், அவர்கிட்ட ஆலோசனை கேட்காம எந்த மனுஷன்கிட்ட பேசக்கூடாது என்பதை எனக்கு ஆலோசனையை சொன்னாங்க. அந்த நாளிலிருந்து, சிறு வயதிலிருந்து ஆண்டவரோட பேசாமல், அவரிடத்தில் ஆலோசனை கேட்காம யார்கிட்டையும் பேச மாட்டேன். இன்றைய வரைக்கும் அதை செய்ததுனால கர்த்தர் ஒரு சாதாரண மரவெட்டி பிழைக்கிறான் என் வாழ்க்கையே ஒரு அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியாக கர்த்தர் என்னை உயர்த்தினார். இந்த செய்தி கேட்குறது என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன வேலை செய்தாலும், ஒரு நாட்டையே நீங்கள் ஆண்டாலும், முதலாவது ஆண்டவரோட பேசுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பேசுங்க. அவரை முதலாவது கண்டுகொள்ளுங்க. அவரை முதலாவது பார்த்துட்டு அவரோட பேசிட்டு அவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு உறவுகள்கிட்ட, மனைவி, பிள்ளைங்க, மற்ற எந்த தொழில், எந்த ஒரு தனியார் அரசு அலுவலகங்கள், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் அவரோட முதலாவது ஆண்டவரோட பேசுங்க. மற்றபடி ஜனங்களோட பேசுங்க. அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த நாளிலே அந்த தீர்மானம் எடுங்க. அந்த செய்தியை கேட்குற யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் நாட்டையே ஆண்டாலும், நாட்டு ராஜாவாக இருந்தாலும், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இடத்துல போய் முதலாவது எழுந்திருந்து அவரிடத்துல போங்க. உங்களோட கண்கள் அவரை போய் பார்க்கட்டும். அவருடைய சமூகத்தில் விழித்து அவரை நோக்கி பாருங்கள். அவரோட பேசுங்க. அவர் உங்களோட பேசட்டும். ஆதாம் ஏவாளும் குளிர்ச்சியான பகலில், குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் சந்திக்க போனார். ஆதாம் எங்கே என்று தேடினார். அதிகாலையில் நான் கர்த்தரை தேடுவேங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. முற்பிதாக்கள்லாம் தீர்மானம் எடுத்து அந்த அதிகாலையில் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சாங்க. சபையை நடத்துகிற பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், முற்பிதாக்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாமே. இயேசு கிறிஸ்துவும் நமக்காக அதிகாலையில் எழுந்திருச்சு இருட்டோட வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. முதலாவது அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவரை கண்டுகொள்கிறார்கள். அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அவரோட பேச வாய்ப்பு கிடைக்கிறது. முதலாவது ஆண்டவரை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா, முதலாவது அவர் எழுந்திருந்த அவரை நீங்கள் தரிசிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவரோட பேசுங்க. அவரோட நெருங்கி தகப்பண்ட பழகுங்க. அவர் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு செய்யுங்க. அவருடைய ஆலோசனை ஆச்சரியமுள்ள செயல், மகத்துவம் உள்ள தேவன்.
ஒரு அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி சாதாரணமாக ஒரு மரம் விட்டு பிழைக்கிற அந்த மனித குடும்பத்தை ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதியை உயர்த்தின அதே ஆண்டவர் உங்கள் வேலை, தொழில், உங்களோட படிப்பு, பட்டம், காரியம், குடும்பம், எதிர்கால திட்டம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையிலே அதிகாலமே உம்மை தேடுகிற பிள்ளை கண்டுகொள்வார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியை உயர்த்தப்பட்ட ஒரு ஆபிரகாம் லிங்கன் அதிகாலமே இவை பார்த்து பேசி உடைய ஆலோசனை கேட்ட பிறகுதான் மக்களை சந்தித்து பேசுவார் என்று அவர் குறித்து சாட்சியை கேட்குறோம். அந்த ஆண்டவரை சந்திக்கிற முதலாவது தேவனோட சமூகத்துக்கு இடம் கொடுத்ததுனால அவர் கிடைச்ச ஆசீர்வாதம் அந்த நாட்டு ஜனாதிபதியாகவே உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த அர்ப்பணிப்போடு தீர்மானத்தோடு வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை, இந்த பட்டணம், தேசம், உலகம் எங்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.